இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் 247 நௌலவதி தில்லை தேவன். லண்டன் டென்மார்க் செய்திகள். இங்கிலாந்து செய்திகள். இங்கிலாந்தின் மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் அவர்களும் இளவரசர் வில்லியம் அவர்களும் 26ஆம் ஆண்டு அமெரிக்கா பயணமாவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து வர்த்தக ஒப்பந்தத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் பிரசாதத்தின் ஒரு பகுதியாக 26ஆம் ஆண்டு இருவரும் தனித்தனியாக அமெரிக்கா செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மன்னரின் வருகை குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக டைம் செய்தித்தாள் வெளியிட்டிருக்கிறது. புலம்போர் விவகாரத்தால் நாடொன்றிற்கு விசா தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் சட்டவிரோத குடிபெயர்ந்தோரை திரும்ப பெற தவறிய கொங்கோ நாட்டின் மீது பிரித்தானியா முதல் தடவையாக உள்விவகார செயலமைச்சர் சோபனா மெஸ்மூக் அவர்கள் அதிரடி கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார். கிறிஸ்மஸ் காலத்தில் பர்மிங்ஹாமில் உள்ள தொடக்க பாடசாலையில் ஒரு நாளைக்கு 250 பேர் வரை அங்கே தங்க பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பர்மிங்ஹாம் கிறிஸ்மஸ் தினத்தில் 24ஆம் தேதி தொடக்கம் 28ஆம் தேதி வரை இந்த பண்டிகைகள் கொண்டாடுவதற்காக சுமார் 40,000 பவுண்ட்ஸ்களை திரட்ட வேண்டும் என நிறுவனம் ஒன்று, அதாவது தொண்டு நிறுவனம் ஒன்று கூறி இருக்கிறது. பிரித்தானியாவில் இளைஞர்களை இராணுவத்தில் சேர்ப்பதற்காக கேப் இயர் என்று சொல்லும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது பிரித்தானிய அரசு. அதாவது பள்ளிக்கூடங்களில் படிப்போர் கல்லூரிகள் முடிந்தவுடன் இளைஞர்கள் இராணுவத்தில், கடற்படையில், விமானப்படையில் குறுகிய கால அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த திட்டம் வழிவகுக்கிறது. 2040ஆம் ஆண்டில் பிரித்தானியா பொருளாதாரத்தில் 5வது இடத்தை தொட்டுவிடும் என இப்போது கணிக்கப்பட்டிருக்கிறது. 5வது இடத்தில் ஜப்பான் இருக்கிறது. அதனை பின்தள்ளி பிரித்தானியா அந்த இடத்தை பிடிக்கும் என CEBRI அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இது பொருளாதார சீர்திருத்தமும் உற்பத்தி மேம்பாடும் இதற்கு முக்கிய காரணமாகும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பிரித்தானியா ஜெர்மனி புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இராணுவ ஒப்பந்தம் இரு நாட்டு உறவுகளும் புதிய மைல் கல்லாக பார்க்கப்படுகிறது. மேலும் 40 வருடங்கள் இல்லாத சாதனையாக இப்போது கடுமையான பனிப்பொழிவும் குளிரும் இருக்கும் என மெட் வானிலை அறிக்கை தெரிவித்திருக்கிறது. அண்டார்டிகாவில் இருந்து பிராந்திய பகுதியில் இருந்து கடுமையான குளிர் காட்டினால் 3 வரும் சனிக்கிழமை முதல் ஸ்கொட்லாந்து, பிரித்தானியா, லண்டன் தெற்கு பகுதியிலும் பனிப்பொழிவு நிகழும் என்றும், வேல்ஸ், வட அயர்லாந்து அங்கு வெப்பநிலை 5 பாகையாக இருக்கும் எனவும் 8 முதல் 16 சென்டிமீட்டர் வரை பனி படியப்படலாம் என்றும், போக்குவரத்து இதனால் தம்மிக்கும் என்றும், அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும் என்றும் மெட் வானிலை அறிக்கை தெரிவித்திருக்கிறது. ஸ்கொட்லாந்தின் மத்தியில் இறுதிச் சடங்கில் தவறுதலாக வேறொரு பெண்ணின் உடல் தகனம் செய்யப்பட்டது. அதாவது உடலை இறுதிச் சடங்குக்காக காவல் வைக்கும் நிறுவனத்தில் மாறி அந்த பெண்ணின் சடலத்தை இன்னொருவருக்கு கொடுத்து அவர்கள் அதனை தகனம் செய்த பின் பெண்ணின் உரிமையாளர் வீட்டுக்காரர் கேட்ட பொழுது இவர்கள் கொடுத்தது இன்னொரு பெண்ணின் சடலமாகும். அதனை பார்த்து இது அவர்களுடைய சடலம் இல்லை என்ற போது அவர்கள் அதற்கு வைத்தியசாலையும்
இறுதி சடங்கு சேவை நிறுவனமும் மன்னிப்பு கேட்டிருக்கிறது. பர்மிங்ஹாம் மற்றும் கீத்ரோ விமான நிலையங்களில் விமானங்கள் தாமதமாக புறப்பட்டதினால் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் KLMA, ஏர் இந்தியா, லூஸ்தானா, பிரிட்டிஷ் ஏர்வைஸ் போன்ற விமான சேவைகளும் பல ரத்து செய்யப்பட்டன. இதனால் அங்குள்ள நூற்றுக்கணக்கான பயணிகள் மாற்று வழிகளை தேட வேண்டி இருந்தது. டென்மார்க் செய்தி. டென்மார்க்கில் திரு தபால்காரர் கடித சேவையை இன்று 30/12/25 அஞ்சல் பெட்டிக்கும் விடை கொடுத்துள்ளார்கள். போஸ்ட் நோர்த். டென்மார்க்கில் நீண்ட கால வரலாறு ஒன்று. டென்மார்க்கில் 1924 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போஸ்ட்மோத்தின் கடித சேவையானது 401 வருடங்கள் சேவை வழங்கப்பட்டு இன்றுடன் அது முடிவுக்கு வருகிறது. தேசிய தபால் ஆணையமானது போஸ்ட் நோட் காகித கடிதங்கள் வழங்குவதை 30/12/25 நிறுத்துகிறது. தை 26 முதல் வேலைகளுக்கு விண்ணப்பிக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான வருமான புள்ளி விவரங்களை டென்மார்க் புதுப்பிக்கிறது. திறமையான வேலைக்கான நேர்மறையான பட்டியல் டென்மார்க்கின் தகுதி வாய்ந்த தொழிலாளர்களின் பட்டியலாகவும் நிபுணர்களின் பற்றாக்குறையை அனுபவிக்கும் திறமையான தொழிலாளர்களின் பட்டியலாக இது புதுப்பிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.